என்ன யாரும் போனவங்க புருஷனும் பொண்டாட்டியும் இன்னும் ஆளை காணோம். கடத்தெருவே சுத்திக்கிட்டு தெரிஞ்சா என்னன்னு வீட்டுக்கு வர்றது? போனமா ஒரு சாமானை வாங்கினமா வந்தமான்னு இருக்கணும். பொழுதோட தெரியணும்னு நினைச்சா எப்படி வீட்டில் உள்ள வேலையை பார்க்கறது? ஏட்டி அன்னைக்கிளி, அந்த கடையில் ஒரு சுடிதார் இருந்துச்சுல, அதை வாங்கி நீ போட்டு பார்த்துருந்தீங்கன்னா உனக்கு நல்லா இருந்திருக்கும் டி. நான் எடுக்க சொன்னதுக்கு நீ தான் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்ட. ஆமாம் ஆமாம், நல்ல சுடிதார் போடுற வயசுலே நான் மகளிக பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நான் சுடிதார் போட்டுக்கிட்டு தெரிஞ்சா தானே நல்லா இருக்கேன். அட இந்த மனுஷன் ஒன்று என்னத்தையாவது பேசிக்கிட்டு வருவார். ஏட்டி இப்போ என்ன எல்லா மக்களும் தான் இப்போ சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நெடுவாளியை பாரு, பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நம்ம ஊருக்குள்ளேயே அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்கா. அப்போ ஏற்பட்ட ஊரில் இருந்துக்கிட்டு நீ சுடிதார் போடுறதுக்கு யோசிக்கிறவ. அடுத்த பிறந்த நாளுக்கு உனக்கு சுடிதார் வாங்கித்தானே நீ மாட்டிட்டு தெரியுற. என்ன சொல்கிற, சரிதானா? சரி சரி, வாங்குறத வாங்கி கொடுக்குறிய, என்னத்தை சுடிதாரை வாங்கி கொடுக்குறிய? நல்ல ஒரு பேண்ட்டும் சட்டையும் வாங்கி தாங்க போட்டுக்கிட்டு தெரியுறேன். ஏட்டி அன்னைக்கு ஓ மனசுலையும் நிறைய ஆசை இருக்கவள் இருக்கு. அட ஆமாம் மாமா, மாடர்ன் ட்ரெஸ்ஸு போடணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா சுடிதார் கிடிதார்லாம் போடக்கூடாது, நல்ல பேண்ட் சட்டையாத்தான் போடணும். அப்படித்தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன், பார்த்துக்கிறேங்க. எம்மா தாய் அன்னைக்கிளி, நீ பாட்டில் ஓ நோக்கத்துக்கு விபரீத முடிவெல்லாம் எடுத்துறாத. நீ பாட்டில் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தெரியவும் எவனாவது சினிமாக்காரன் பார்த்தானா நல்ல ஹீரோயினாக இருக்கே, இதை தூக்கிட்டு போயிடலாமேன்னு தூக்கிட்டு போயிட போகிறாங்க. ஆத்தாடி, என் பிள்ளைகளுக்கு அம்மா வேணும், எனக்கும் பொண்டாட்டி வேணும் டி. ஆமாம் ஆமாம், சினிமாக்காரன் தூக்கிட்டு போய் ஹீரோயினுக்கு நடிக்க வைக்க போகிறாங்க. அட ஏன் மாமா, நீங்கள் வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிய, பேசாமல் போங்க. ஏட்டி அன்னைக்கிளி, என்ன சிரிக்கிற? நீ தான் நல்ல சின்ன தம்பி குஷ்பு கணக்காக இருக்கல. சின்ன குஷ்புன்னு சொன்னால் கூட உன்னையே நம்புவாங்க. அப்பேற்பட்ட ஹீரோயினையே யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்களா என்ன? என்னட்டி சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே வரடினே. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு சிரிப்பு தானே வருது. நான் சிரிக்காம வேற என்ன செய்ய? ஐயோ மாமா மாமா. டேய் சுப்பிரமணி, என்ன என்ன ரோட்ல அங்கே வரையில சிரிப்பு சத்தமா கண்ணப்பு சத்தமா கக்க 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 கக்கான்னு இங்கே வரைக்கும் கேட்குது? என்ன தெரு முனையில் வர ஆரம்பிச்சதுல இருந்து சிரிப்பு ஒடுங்கவே இல்லை ஓல் இருக்கு. அப்படி என்ன பொண்டாட்டியும் புருஷனை லாத்திக்கிட்டு ஒரே கணப்பா கணச்சிக்கிட்டு வரையில என்ன? ஏன் இப்போ சிரிக்கிறதுனால என்ன வந்துச்சா? அன்னைக்கு நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். இல்ல மாமா, என்னமோ தெரு முனையில வரும்போதே கேட்டுச்சாம்ல, ஏன் புருஷன் பொண்டாட்டியும் சிரிச்சு பேசிடக்கூடாதா? உங்க ஆத்தாவுக்கு பொறுக்காதா? நான் பேசிக்கிறேன் அன்னைக்கு, நீ பேசாம இரு. சரி மாமா, சரி சரி, நீங்கள் சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன், நான் பேசாமல் இருக்கேன். ஏம்மா என்ன வீட்டுக்குள்ளே வரையிலேயே என்னமோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன? ஏண்டா ஒரு பொம்பளை சிரிக்கிறது இப்படியாடா மாடு கணக்கிறது மாதிரி கணப்பா? அந்த தெருவில் வரையில இந்த தெருவுக்கு சத்தம் கேட்குது. சிரிப்பை பாரு சிரிப்பை, அவள் பொம்பளையும் மொகரையும். இங்கே இருங்க மாமா, நம்ம 2 பேரும் டவுனுக்கு ஒத்தாப்புல சோடி போட்டு போயிட்டு வரோம்ல, அதை பார்க்கவும் உங்கள் அம்மாவுக்கு பொறுக்கலை. அதனால தான் இப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் கம்முன்னு வாயை முடிக்கிட்டா வர முடியும்? என்னத்தையாவது பேசி சிரிச்சுக்கிட்டு தான் வருவாங்க. இதெல்லாம் ஒரு குத்தம் நான் சொல்லிக்கிட்டு இருப்பியே? ஏன் அமைதியாக பேசாமல் வந்தால் குடியா மூழ்கி போயிடும்? இப்படி தெருநடுக வரையில கையை கோர்த்துக்கிட்டு இப்படி கக்கப்புக்கிட்டு லாத்திக்கிட்டு வந்தாத்தே நாங்கள் தான் பெரிய புருஷன் பொண்டாட்டின்னு ஊருக்கெல்லாம் காட்டணுமாக்க. இது ஒரு பொழப்பு. ஐயோ கடவுளே மாமா, நம்ம வெளியில் போயிட்டு வந்ததோ சிரிச்சு பேசிக்கிட்டு வந்ததோ உங்கள் அம்மாவுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேலை எடுக்க போயிட்டு வந்தோம்ல, அந்த விஷயம் தெரிஞ்சுதான் இப்போ உங்கள் அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீ சேலையை எடு, சட்டையை எடு, என்ன கருமத்தையை எடு. நீ எடுக்கிற சேலை சட்டைக்கு நான் என்ன பொறாம பிடிச்சிக்கிட்டா தெரியுறேன்? என்கிட்ட என்ன இல்லாத சேலை சட்டையா என்ன? ஏன் பீரோவை திறந்துவாரு, திறக்க முன்ன கொட்டணும் கொட்டும் சேலையும் சட்டையும். என்னமோ இவ எடுக்கிற சேலைக்கு நான் என்னமோ பொறாமப்படுறேன். நம்மளை பொறாம அப்புறம் வேற எதுக்கு இப்போ ஆடிக்கிட்டு இருக்கியே? உங்ககிட்ட தான் பீரோவை திறக்க முன்ன கொட்டுற அளவுக்கு சேலையும் சட்டையும் இருக்குல்ல. அப்புறம் நான் போய் ஏன் பிறந்த நாளுக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வந்தேன்னா நீங்கள் ஏன் இம்பிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கியே? அன்னைக்கிலே பேசாம இருமா, நீ அம்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீ காதில் வாங்காம துணி எடுத்துக்கிட்டு உள்ள போ. ஏன் மாமா, ஏன் பிறந்த நாளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்குற அளவுக்கு கூட எனக்கு வக்கு இல்லையா மாமா? இல்லை எனக்கு தகுதியே இல்லையா சொல்லுங்க? என்னமோ நான் ஒரு சேலை எடுத்துட்டு வர்றதுக்கு கருமத்தை எடுத்துட்டு வா, என்னத்தையே எடுத்துட்டு வான்னு என்னென்னமோ பேசுறாங்களே என்ன? அன்னைக்கிலே அம்மா சேலை எடுத்ததுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை, சிரிச்சுக்கிட்டு வந்ததுக்கு தானே சொன்னாங்க. நீ ஏன் பெரிய விஷயமாக்கிட்டு இருக்கிற? இங்கே இருங்க மாமா, உங்கள் அம்மா பற்றி உங்களுக்கு தெரியாது. அவங்க எந்த நேரத்தில் எதுக்காக எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். உங்ககிட்ட ஆள் இருக்கையில் ஒரு பேச்சும், இல்லாதப்ப ஒரு பேச்சும், இருக்கிறப்ப ஒரு நடிப்பு, இல்லாதப்ப ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியுறாங்க மாமா. அந்த கதையில் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஏட்டி வேச மகளே, யாரை பார்த்துட்டு நடிப்புக்காரின்னு சொல்கிறேன்? நீ தாமட்டி நடிப்புக்காரி. நீ நடிப்புக்காரி, உன் குடும்பமே நடிப்புக்கார குடும்பம் டி. உன் ஆத்தா அப்போ அத்தனை பேரும் வீட்டுக்கு போக இல்லையே நல்லா நடிக்க கற்றுக் கொடுத்து தானே அனுப்பியிருக்காங்க. அதனால தானே வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரே நடிப்பாக நடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன் என் மையன்ட்ட. அந்த நடிப்பில் அந்த கேடுகட்ட வயலில் விருந்து வை கிடக்குறேன். ஏம்மா இப்போ என்ன விழுந்து வை கிடக்காக? சும்மா வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காதியம்மா, அப்புறம் அவளை தான் சொல்லிவிட்டேன். எடா போடா தெரியும். ஊரில் இல்லாத பொண்டாட்டியை கண்டவன் இப்போத்தையும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரேன். அடுப்பு கத்த பொண்டாட்டி ஆனாலாம் இடிச்சு பொத்து குத்துன மாதிரி ஈகினாலாம் அந்த கதையால் இருக்கு இந்த வீட்டு கதை.
ஏம்மா அன்னைக்கிளி சொல்லையில கூட நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறமா. நீங்க அன்னைக்கிளிக்கு சேலை எடுத்து கொடுத்ததுனால தானே இப்படி கடுப்படிச்சு போய் தெரியுறியே. நீ எந்த நாய்க்கோ என்னத்தையோ எடுத்து கொடு, அதுக்கு ஏன் நான் கடுப்படுத்து போய் தெரியுறேன்? நல்லா இருக்கு கதை, என்னமோ வரைஞ்சு கட்டிட்டு என்கிட்ட ஒரு படியா வர்றிய என்ன? இங்க இருங்க, நாயின்னு பேசினீங்கன்னா மரியாதை கட்டு போயிடாமா. என்னது இங்க இருங்கவா? ஏண்டி உன் வீட்டுக்கு சோத்துக்கு வந்தனா குழம்புக்கு வந்தனாடி? இங்க இருங்க போடுறா, இங்க இருங்க. வார்த்தையை அளந்து பேசு, மரியாதை கட்டு போயிரும் உனக்கு ராஸ்கல். மரியாதை கொடுத்தாத்தே மரியாதை கிடைக்கும். ஏன் ஆத்தாப்பாவை பத்தி பேசும்போது எனக்கு கோவம் வரத்தையும் செய்யும், எனக்கு கடுப்பு தட்டத்தையும் செய்யும், நான் பேசத்தையும் செய்வேன். என் வீட்டு குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாதாமா. ஏண்டி ஏண்டி இந்த பைய கொடுக்குற இடத்துல தானடி நீ இப்படி விரல் நீட்டி பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட? ஏண்டி இந்த தெருவில் உள்ளவர்கள் எல்லாரும் என்னைய பார்த்தா பயந்த காலம் போய் இன்னைக்கு நீ என்கிட்ட நின்றுக்கிட்டு முறைச்சு பேசிக்கிட்டு இருக்கிற ஏண்டி? ஆமா ஆமா, இவங்க பெரிய பில்கேட்ஸ் பேத்தி, இவங்களை பார்த்தா அந்த தெருவே அப்படியே பயப்படணுமாம்ல. ஆளையும் அவங்களையும் சைஸையும் பாரு, சும்மா பஜாரி மாதிரி காவு காவுன்னு கத்திட்டு கிடந்தா தெருவில் உள்ளவளுக எல்லாம் பயந்து போய் ஒதுங்க மாட்டாளுங்க. இவள்கிட்ட எதுக்கு நம்ம வாயை கொடுத்து வம்பு கட்டிக்கிறேன்னு? இந்த நாய்கிட்ட நம்ம போனோம்னா நம்ம தான் அசிங்கப்பட்டு திரும்பி வரணும். இந்த அசிங்கத்தை நம்ம பார்க்கவும் வேணாம் பேசவும் வேணாம்னு ஒதுங்கி போயிருப்பாளுங்க. என்ன டீ என்ன? நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தோம்னா வாய் நீளுட. என்ன இன்னைக்கு நீட்டுற கையை ஒடிக்காம விட மாட்டேன் உனக்கு. எம்மா என்ன பத்தி அம்மா இவன் என்னைய போட்டு கொள்றாளே, நான் என்ன செய்வேன்? எம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிய? சும்மா தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காதிம்மா, அப்புறம் எனக்கு கடுப்பு வந்துடாமா சொல்லிவிட்டேன். அன்னைக்கு நீ விட புரியல இல்லையா? அன்னைக்கு நீ எந்திரிச்சு வா, அவங்க என்ன பண்ணிடுவான்னு பாப்பாப்ப. ஏ போடாடே போடா, இப்பதான் பொண்டாட்டிக்கு வந்துட்டேன் வருஷ கட்டி வக்காலத்துக்கு. அடியே கிளடி, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. என் மாமனையே கீழே தள்ளி விட்டுட்டியாடி நீனு. இன்னைக்கு உன் கொண்ட முடிய நான் ஆயாம விட மாட்டேன்டி. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. அது வரைக்கும் உன்னைய இன்னைக்கு விட்டு வச்சா தானடி, இன்னைக்கு என்னைய நீட்டின கையை உன்னைய ஒடிக்காம விட மாட்டேன்டி. தள்ளுடாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன் பொண்டாட்டிக்கு ஏத்துக்கிட்டு. எங்க மாமா நல்லா இழுத்துக்கிட்டு நாலு அப்பாம என்ன அங்கிட்டு போய் விழுகிறீங்க? என்ன ஒரு ஆம்பளை அந்த கிளவி கொண்ட மைத்த புடிச்சுக்கிட்டு இழுத்து 4 குத்த தெரியாது. இருங்க உங்களுக்கு சேர்த்து இன்னைக்கு இந்த கிளடியை குத்தி மூளையில தள்ளுறனா இல்லையான்னு பாருங்க. அடியே இன்னைக்கு தெரியும்டி யாரை குத்தி மூளையில தள்ளுறான்னு இப்ப தெரியும்டி. இருடி அடியே. என்ன நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், வாய் இருக்கேன்னு ஓவரா பேசிட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு உன் வாயை கிழிச்சு தைக்காம விட மாட்டேன். இருடி கிளவி இன்னைக்கு. அடியே குண்டுச்சியோ, என் வாயை பிடிச்சா கிழிக்கணும் சொல்றேன். இன்னைக்கு இருக்குட்டி உனக்கு. உன்னைய மூக்க பிடிச்சுன்னா மிளகாய கிள்ளி வைக்கல. இன்னைக்கு என் பேர் பங்கஜம் இல்லட்டியோய். ஏம்மா தேவையில்லாம அவள்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு தெரியாதிய. அவ இழுத்து போட்டு குத்துனானா அவங்களால தாங்க முடியாது. ஒழுங்கு மரியாதையை அவளை விட்டுருங்க சொல்லிட்டேன். என்னடா என்ன உன் பொண்டாட்டிக்கிட்ட அடிக்க தெரியும், ஏன் கடிக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? வயசாயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? 2 பேரையும் இழுத்து போட்டு குத்துனா கொடவுல உருவிடுவேன் ராஸ்கல். யாரு கொடலை யார் உருவன்னு பார்க்குறான் இருட்டி. இன்னைக்கு உன் கொடலை உருவி என் கழுத்தில் மாலையா போடலை, என் பேர் அன்னைக்கு இல்லடி. அடியே நீ நல்ல ரோச கறியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு என் குடலை உருவி நீ மாலை போடுறி. அதுக்குள்ள உன் கொண்ட முடிய பிடிச்சு நான் அறுக்கல, என் பேர் பங்கசம் இல்லடியோய். எம்மா என் முடி அடியே கெல்லடி, என் முடிய விடுட்டி. போடி வாடின்னு எம்புட்டு கேள்வி. இதுக்கு மேலேயும் உன்னைய சும்மா விடலாமா? மாமியான்கிற மட்டு மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம போடி வாடி பொட்டக்கணேன. இன்னைக்கு இருடி, உன் கண்ணை நோண்டாம விட மாட்டேன். இருடி இன்னைக்கு. எம்மா என் முடிய பிடிச்சி இழுக்கிறாளே, நான் என்ன செய்வேன்? அடியே நான் எந்திரிச்சுன்னு வச்சுக்க, உன்னைய சும்மா விட மாட்டேன்டி. ஏம்மா ஒழுங்கு மரியாதையா அன்னைக்கு முடிய விட்டுருங்க. அவ வழியில கிடந்து கத்திக்கிட்டு இருக்கா. அவ எந்திரிச்சான்னு வச்சுக்கோங்களேன், உங்க மண்டையில ஒரு முடி இருக்காதாம்மா சொல்லிவிட்டேன். ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டுருங்கம்மா, நான் அப்படித்தான் சொல்லுவேன். மரியாதையை விடணுமா? மரியாதையா? உன் பொண்டாட்டி கெட்ட கேட்டுக்கு மரியாதை ஒரு கேடு. பிறந்த நாளாட்டி கொண்டாடுற பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுறம்ட்டி உனக்கு பிறந்த நாள். என்ன நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அன்னைக்கு முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கேன். புள்ள வழியில கத்தி கிடக்குறா, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் உங்களா? ஏ அப்பே இந்த ஊர்ல யாருமே இல்லையா அது கேட்கறதுக்கு? பொண்டாட்டிக்கு ஏத்துக்கிட்டு பெத்த தாயை இப்படி பிடிச்சி தள்ளுறானே. ஏட்டி அன்னைக்கு முடியிடி வலிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா இருக்கீல? ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. ஆனால் அந்த கிளடி இடுப்பெலும்பு உடச்சி நான் சூப்பு வைக்காம விட மாட்டேன் மாமா இன்னைக்கு. அடியே கிளடி போசாடி கொடுக்குற போசு. இருடி இந்த வாரம் உன் இடுப்பெலும்பு உடைக்க. என்ன பெத்த அப்பே இந்த ஊர்ல ஒரு நாதி இல்லையே என்னையே கேட்கறதுக்கு? இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் போட்டு என்னைய இழுத்து போட்டு குத்துறாங்களே. இந்த ஊர்ல ஒரு நாதி இல்லையா என்னைய வந்து என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, நான் என்ன செய்வேன்? பேசுறதெல்லாம் பேசிவிட்டு ஊர்ல ஆள் இல்லையா? ஊர்ல இருந்து ஆள் வரட்டும் நானும் வாரேன். இன்னைக்கு உன்னைய உண்டுலேன்னு பண்றேன். இரு அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? பேசாம விடுறியா இல்லையா? பெரிய மனுஷிய கால் நீட்டி எத்திரி என்ன? பேசாம காலை கீழே இருக்க மரியாதையா? நான் வம்பு இழுக்கிறது மாதிரி இழுக்கிறேன், நீ இழுத்து போட்டு குத்துடின்னு சொல்றதெல்லாம் சொல்லி கொடுத்துவிட்டு பொண்டாட்டிக்கிட்ட இப்போ நம்ம நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கியாடா நீ? நல்ல வேஷம்
ஆமாம் ஆமாம், நான் தான் சொல்லி கொடுத்து உங்களை இழுத்து போட்டு குத்த சொன்னேன். உங்கள் வாய் இருக்க முடியாமல் நீங்கள் குத்து வாங்கிட்டு இருக்கீங்களா, இல்லை தேவையில்லாமல் அன்னைக்கு இழுத்து போட்டு குத்திக்கிட்டு இருக்காளா? ஏமாம்மா, உங்கள் அம்மாலாம் ஒரு ஆளுன்னு அதுக்கிட்ட நீங்கள் சரிக்கு சமமாக 2 பேரை பேசிகிட்டு இருக்கீங்களாக்க. அட போங்க மாமா, இதுக்கெல்லாம் இந்த குத்து பத்தாது. இருங்க, 4 இன்னும் கும்மா குத்து குத்திட்டு வந்துடுறேன். அன்னைக்கிலே விடுட்டி, சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு அவங்க தான் புரியாமல் என்னத்தையும் பேசிக்கிட்டு வம்பளுத்துக்கிட்டு தெரியுறானா. நம்மளும் அவங்களுக்கு தோதா சரிக்கு சரி மல்லுக்கு நிற்க முடியுமா? விட்டுட்டு வா, அவங்க கோணம் அப்படிதான் தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே என்னத்தை போட்டு அவங்களுக்கு ஏற்றுக்கிட்டு பேச வேண்டியதேன் போ. எனக்கு மனசு ஆறலை மாமா, இன்னும் 4 இடி இடிச்சாத்த இந்த பொம்பளை சரிப்பட்டு வரேன். ஆமா சொல்லிவிட்டேன். என்ன பெத்த அம்மா, இந்த ஊரில் ஒரு நாதி இல்லையே. இம்புட்டு கூத்து இந்த வீட்டில் நடக்குதே, இந்த கூத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? இதை என்னன்னு வந்து கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? கூத்து நடக்குதா? 10 நாளைக்கு ஒருக்க, 8 நாளைக்கு ஒருக்க, யாருனால இந்த வீட்டில் கூத்து நடக்குது? உன்னால தாண்டி கிளவி இந்த வீட்டில் கூத்து நடக்குது. வாயை வச்சுக்கிட்டு இருக்க முடியாமல் என்னத்தையாவது வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு என்னைய 10 நாள் இப்படி பரதேசம் அனுப்பி விட்டேன், விரட்டி விட்ட வீட்டை விட்டு. அதே மாதிரி இப்போ நீ கிளம்புறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கியாக்க. அன்னைக்கு பேசாமல் விடு, நடந்ததை பற்றி பேசி என்னத்துக்காக போகுது? இவங்கள்ட்டெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. இல்லை மாமா, இப்போ ஏற்பட்ட ஆளையெல்லாம் சும்மா விடக்கூடாது. அப்பப்போ பேசையில் போனால் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டா தான் பேசாமல் இருப்பாளுங்க, இல்லைன்னா வாயை ஒடுக்கிட்டு இருக்க மாட்டாளுங்க மாமா. சரி விடுட்டி, சும்மா சரிக்கு சரி பேசிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு ஊர் ஆளுக்க பார்க்கறதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு தெரியாமல் பேசாமல் போ உள்ள. ஊர் ஆளுக முன்னாடி யாரால் அசிங்கப்பட்டு நிற்கிறான்? இந்த கிளவி வாயால் தான் அசிங்கப்பட்டு நிற்கிறான். எனக்கு என்ன இன்னைக்கு நேற்று அசிங்கம்? நான் கட்டிட்டு வந்த நாளில் இருந்து இந்த கிளவியால் அசிங்கப்பட்டு போய் தானே நிற்கிறேன். எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. இப்போ போ, மறுபடியும் போ. புதுசு இல்லைன்னா மறுபடியும் போய் மல்லுக்கு நில்லு போ. நல்ல மாமியால் மருமகளும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு நாருங்க ஊர் சிரிக்கட்டும். ஆமாம், பேசுறதெல்லாம் பேசினாலும் செஞ்சதெல்லாம் செஞ்சாலும் கடைசியில் அன்னைக்கிளி தான் குத்தமட்டவளாயிடுறேன். என்ன செய்யறது? என் தலையெழுத்து அப்படி எழுதி இருக்கு. எம்மா, சும்மா போசு கொடுத்து நடிச்சுக்கிட்டு தெரியாமல் எந்திரிங்க. நீங்கள் தான் முதல்ல அன்னைக்கிலேயே இழுத்து போட்டு குத்துனீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கிலேயே லேசாக உங்களை இப்படி தட்டி விட்டா போய் கீழே விழுந்துட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு நான் எல்லாத்தையும் இங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். நடிப்பெல்லாம் நிறுத்திட்டு எந்திரிச்சு உள்ளே போங்க. என்ன பெத்த அம்மா, கட்டுன பொண்டாட்டிக்காண்டி பெத்த தாயை நடிக்கிறான் நடிப்புக்காரின்னு சொல்கிறானே, இந்த கொடுமையை யாராச்சும் கேட்டீங்களா? இந்த கொடுமையை கேட்கறதுக்கு இந்த ஊரில் ஒரு ஆள் வரமாட்டேங்கிறாங்களே. ஏன் சத்தத்தை கேட்டுட்டு கூடவா இந்த ஊரில் ஒரு நாதி இல்லை? இந்த கிளவியை இப்படி இழுத்து போட்டு குத்துறாங்களேன்னு யாராவது வந்து ஏதாவது கேட்குறாங்களா? கேட்பாங்க. நீங்கள் வைக்கிற வரிசைக்கு வந்து கேட்பாங்க, காத்துக்கிட்டுருங்க. அன்னைக்கு உன்னைய உள்ளே போன்னு சொன்னேன். போகிறான் அப்புறம் நான் நின்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் தாயாரோட கொஞ்சி கொலாவறதை பார்த்துக்கிட்டா போகிறான். போகத்தான் செய்கிறான். ஆமாம், கொஞ்சி கொலாவ வேண்டியதேன். கொஞ்சி கொலாவ அப்படியே இருக்கிற இருப்புக்கு கொஞ்சி கொலாவ வேண்டியதேன் போ. ஏம்மா, அன்னைக்கிளி முடியை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி குத்துனீங்களே, அதை விடவா அவன் உங்களை குத்திட்டான்? சும்மா லேசா அப்படின்னு தட்டுனதுக்கு கள்ளப்பிராந்த மாதிரி கையை நீட்டிக்கிட்டு பேன் படுத்துறீங்களே என்ன? அட எந்திரிச்சு போங்க, ஓவரா நடிச்சு சீனை போட்டுக்கிட்டு இருக்காம. நான் போகலை, நான் இங்கனையே கிடக்கிறேன். யாராவது வந்து எனக்கு நான் சொல்லட்டேன், அப்போத்தான் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன். அது வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். சரி, அப்படியே கள்ளப்பிராந்த மாதிரி கையை விரிச்சுக்கிட்டே படுத்துக்கிடுங்க. இந்த ஊரில் ஒரு நாதி வந்து என்ன ஏதுன்னு கேட்காது. இங்கனக்குள்ளே செத்து கிடந்தா கூட இந்த ஊர் ஆளுக்கு என்னன்னு வந்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி கிடங்க, யார் வந்து உங்களை என்ன பார்க்குறாங்கன்னு நானும் பார்க்குறேன். நண்பர்களே, கட்டுன பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தது குத்தமா நண்பர்களே? அதுக்கு இம்புட்டு பெரிய சண்டை தேவையா? இது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க நண்பர்களே. உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.